நீ இப்போ உணர்ற குழப்பம் உன்னை தவறான பாதைக்கு கொண்டு போகல. அது ஒரு மாற்றத்துக்கு முன்னாடி வரும் நிலை. ஒரு நிமிடம் யோசிச்சு பார். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் எதுவும் கிளியரா தெரியாது. எது சரி, எது தவறு, எந்த வழி போகணும், என்ன முடிவு எடுக்கணும், எதுவும் புரியாத மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல தான் நம்ம மனசு அதிகமா பயப்படும். நான் தவறா போயிட்டேனான்னு. ஆனா உண்மை என்னன்னா, அது தவறான பாதை இல்ல. அது ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கான சிக்னல். முருகன் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டு இருக்கார். அதனால தான் உனக்கு கிளாரிட்டி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. சில விஷயங்கள் முடிஞ்சு போகும். சில விஷயங்கள் திடீர்னு மாறும். அந்த மாற்றத்துல தான் உன் வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. நீ இப்போ ஃபீல் பண்ற கன்ஃபியூஷன் ஒரு பிரிப்பரேஷன் மாதிரி. அது உன்னை ஒரு புதிய நிலைக்கு ரெடி பண்ணுது. முருகன் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை சரியான இடத்துக்கு தான் கொண்டு போவார். ஆனா அந்த வழி நமக்கெல்லாம் புரியாது. அதனால தான் நம்மள நாமே டவுட் பண்ணுவோம். ஆனா நீ ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ. நீ தனியா இல்ல. முருகன் உன்னுடன் இருக்கிறார். இந்த கன்ஃபியூஷன் முடிந்ததும் உனக்கு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி வந்ததும் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உன்னை வெற்றிக்கு கொண்டு போகும். இது ஒரு சின்ன ஃபேஸ் தான். இது கடந்து போயிடும். அதுக்குள்ள நீ ஸ்ட்ராங்கா இரு. நம்பிக்கை விடாதே. இந்த மெசேஜ் உனக்கு வந்தது ஒரு காரணத்துக்காக. இது ஒரு ரிமைண்டர். நீ தவறான பாதையில இல்ல. நீ சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்க. அந்த சேஞ்ச் முடிந்ததும் உன் வாழ்க்கை மாறும். நம்பிக்கை வை. ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணு.